ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம வந்து அலைமோஸ் ஆப்லையும் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எண்ட் முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அலைமோஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த அலைமோஸ் ஆப்பை டவுன்லோடிங் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில், அதுவும் டெலிகிராமில் அது லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அலைமோஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகணும். இது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இம்போர்ட் பண்ணிங்க. ஸோ அங்கே இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. அது எப்படின்னா இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே போய்ட்டு இம்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அழகாக வந்து வீடியோ மேக் பண்ணிடலாம். இதில் யூஸ் பண்ண இந்த தமிழ் ஃபாண்ட் எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது, எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்டுங்க, அதை கிளிக் பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த யூஆர் பண்ணதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்கள் ஃபைல் மெஜர் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் டவுன்லோட் ஃபாண்ட் வந்து அதில் ஷோ ஆகும். அதில் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணால் இதில் வந்து ஆட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இதுமாரி நம்ம வந்து எப்படி ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் இதோட ப்ராஜெக்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிங்க. ஏன் தனியாக கொடுத்துருக்கேன்னா எம்பி அதிகமாகிறதுனால உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. அதனால் ஃபோட்டோ மட்டும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். அது வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எண்டு முடிக்கும் சேஞ்ச் பண்ணிங்க. அது எப்படியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஸ்டார் மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிங்க. ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து செகண்டு ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ அடுத்து ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. அது ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்டு முடியும் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ வந்து காப்பி பண்ணிங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க. டபுள் லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல்லே வந்து கொடுத்துங்க. அதே சேம் தான், அந்த டபுள் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா காப்பி 12 லேயர் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. காப்பி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு ஃபுல் ப்ராஜெக்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வச்சுட்டு லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. அந்த டபுள் லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கேமரா வந்து ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிங்க. இந்த கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு லிடிக்கில் வந்து மறைஞ்சிருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லிடிக்கில் கீழே வச்சிங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து ஃபோட்டோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லிடிக்கில் கீழே வச்சிங்க. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்து ஃபோட்டோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிடிக்கில் கீழே செட் பண்ணி வச்சிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லிடிக்கில் கீழே வச்சிங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்டு முடியும் ஃபோட்டோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணி வச்சிங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எண்டு மணி அப்ளை பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. ப்ளீஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க